ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளில் என்ன இருந்துச்சு அதுங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா ஃப்ரைடே ஆகிடுச்சு. நம்ம பாஸ் வந்து 8 மணிக்கெலாம் வந்து அம்ஸ்டாப்பில் அஃபிஷியல் ஓட்டிங்கு. ஆனாலும் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஓட்டு வந்து எல்லாருக்குமே அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது போய் கொண்டு தான் இருக்குது. யாருக்குமே இவர் தான் அப்படிங்கிறத சொல்லவே முடியல. ஏன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. கானாவினோத் மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு 7:30 நடக்குது அப்படிங்கிறது தான். 7:30 என்ன 7:30 அப்படின்றீங்களா? ஒரு டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு இன்னும் போவே இல்லை. அதுக்குள்ளேயும் 7:30 8:30 சொல்லி நைட்டெல்லாம் இன்றைக்கி தூங்க மாட்டாங்க போல தெரியுது அப்படிங்கிறது தான் தோணிடுச்சு. சரி நைட்டு இன்றைக்கி சிவராத்திரி தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. சரி என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அஃபீஷியல் ஓட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 7:30 என்னப்பா 7:30? அதாவது வெள்ளிக்கிழமை திவ்யான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அது வந்து ரொம்ப டேஞ்சரான திவ்யா. ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறது ஈஸி, ஃபன்னுக்கு சொல்லிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் 7:30 டீம் பிரிச்சிருக்கீங்களேன்னு சொல்லி விக்ரம் கிட்டே வந்து இதெல்லாம் கேஷுவலாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேஷுவல் அப்படிங்கிறது அந்த வார்த்தை பிரயோகம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த 7:30 அப்படிங்கிறது 7:30 கொடுக்குறான் பாரு வார்த்தண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு அந்த வீட்டில் குறிப்பாக வெளியே இருக்கிறப்ப தெரியாதே என்னடா 7:30 கொடுக்குற அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வார்த்தை நம்மளை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டர் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தவிர்த்துருக்கலாம். பட் சொன்ன பிறகு வினோத் வந்து அதை எடுத்து பெரிய பிரச்சனை ஆக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கேஷுவலாக சொல்லியிருக்காங்க, ஓகே அந்த மாதிரி சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கு. அவர் போய் பயங்கரமாக சவுட் பண்ணி திருப்பி அவள் அதை ஒரு இதாக பிரச்சனை பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கத்தி ஒரு அன்வான்டான ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டீம் பிரித்து கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதில் எல்லாமே 7:30 போட்டேன்றோடனே அப்போ நீ வா போன்னு சொன்னோடனே அவளுக்கு வந்துருச்சு. நீ வா போன்னு எனக்கு சொல்கிறீங்க, நீ 7:30ன்னு சொல்கிற கேஷுவலாக, இப்போ நீ வா போன்னு நான் சொல்லக்கூடாது அப்படின்றாரு. அந்த ரூடாக இருந்தது காரணம் சொல்லும்போது. ஆக்சுவலாக சொல்லணுன்னா இதில் 2 பேரும் தப்பு இருக்குது, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது திவ்யாவுக்குன்னு கரெக்டாக ஸ்டாண்ட் எடுக்க முடியாது நம்மளால், சரியா? ஏன்னா அந்த 7:30 வந்து வெள்ளிக்கிழமை வேணால் 7:30 எடுத்துக்கணும் திவ்யாவை பொறுத்த வரைக்கும். இந்த சைடு கானாவினோத் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன விஷயம் சொன்னாலே அது பெருசாகிட்டு இருப்பார், புரியறதும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்கிறது கருத்து கமலத்தில் வந்து இது இவ்வளோ தானே பிரச்சனை, ஒன்றும் இல்லைல்ல அவ்வளோதானே, டாஸ்க் போகலாமா வரீங்களா, காலையிலே விழுந்துருவாங்க போல போய் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு கண்டென்ட்டை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கமலத்தில் தான் கடைசியாக வந்து பஞ்சாயத்து பண்ணுறாப்புல. பஞ்சாயத்து பண்ணி நல்ல ஒரு தீர்ப்பு வரவாருன்னு பார்த்தா டாஸ்க் முடிஞ்சு வந்து பேசிக்கலான்ட்டாங்க. இன்றைக்கி நைட் எத்தனை தலை உறவு போதோ இல்லையோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். நைட் ரிவ்யூவில் நான் காலையில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, சனிக்கிழமை அப்படின்னாலும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இதை 6 மணி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பேசினே இருப்பாளேப்பா, அதுதான் தாங்க முடியாது அப்படிங்கிறது தான். மிச்சப்படி இந்த பிரச்சனை கூட பெருசாக எனக்கு தெரியல, திவ்யா பேசுறது தான் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கி இந்த கேமுடைய பயணம் அப்படிங்கிறது போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இட்ஸ் வினோத் வாய்ஸ் திவ்யா அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். அவர் கேஷுவலாக சொல்லியிருந்தாலும் இந்த வார்த்தை தப்புன்னு சொல்லிட்டு பார்வதி ஹைலைட் பண்ண ஸ்டாண்டில் தான் நான் நிற்கிறேன். ஏன்னா 7:30ங்கிறது கொஞ்சம் ட்ரிகர் ஆகும் அந்த வீட்டில் குறிப்பாக. ஓகே, ஸோ அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ வினோத்தும் சைட் பை சைடில் இறங்கி அடிக்கிற மாதிரி போய் பேசுனது அப்படிங்கிறதும் தவறாகத்தான் தெரிந்தது. உங்களுடைய ஸ்டாண்டு சொல்லுங்கள். அடுத்து ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் அன்அஃபிஷியல் ஓட்டிங் வருவோம். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு, பிக் விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. பிக் விக்கெட்னா இப்போ சுபிக்ஷா சேவ்டான்றீங்களா? ஆமாம், சுபிக்ஷாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, என்னையா சொல்கிற? ஆமாங்க. எப்படி சொல்கிற? எப்படி சொல்கிறேன்னா சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அன்அஃபிஷியலில் வினோத் அவர்கள் 1,74,000 எங்கேயோ போயிடுச்சு வினோத் வாக்கு. எப்பா சிறகட்டித்து படுறகுதப்பா. திவ்யா 1,15,000, கிட்டத்தட்ட 25 30 40 55 65 75 60,000 வாக்குகள் போயிட்டார். செமலினி. ஓகே, அடுத்து பாரு 1% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 85,000. ஸோ திவ்யாவுக்கும் பாருக்கும் 95 105 115 30,000 வாக்குகள் ஸ்டெடியாக போயிட்டுருக்கு திவ்யாவுக்கும் பாருக்கும். அடுத்த 4 இடத்துல கனி துரத்தி கொண்டு வரால் கனி 65,000 வாக்குகள்.
60,000 வாக்குகள். சாண்ட்ரா 56,000. விக்ரமுக்கு கொஞ்சம் ஓட்டு ஏறி இருக்கு. சபரியை கொஞ்சம் இறக்குறாங்க கீழே. அமித் 48,000 வாக்குகள். சுபிக்ஷா 42,000 வாக்குகள். சபரி 50,000. விக்ரம் 50,000. ஸோ இதில் பிக் விக்கெட் அப்படிங்கிறப்ப யாரை வந்து தூக்குனா இந்த டிக்கெட்டு ஃபினாலே கொஞ்சம் சேஃபாக விளாட்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சபரி வந்து ரொம்ப க்ளோஸ். சுபிக்ஷா ஒரு கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்ணி வரா. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக அனுப்பலாம். அமித் விஜய் டிவி ப்ராடக்ட். ஸோ இதில் தெளிவாக தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் வெளியே இருந்து வந்த பையன். ஸோ இந்த வாரம் விக்ரம் சபரியை உள்ள ஒருவேளை மேபி சபரி ஒரு மாதிரி இருக்கான், அவனை உள்ளே கூட்டு வச்சு இன்னும் ஹேட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபரியை தூக்குவாங்களான்னு தெரில. ஏன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த அஃபிஷியல் ஓட்டிங்கில் எனக்கு ஒர்க் பண்ணுறவரும் வந்து பார்த்தீங்கன்னா முதக்கும் செகண்டுக்குமே பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைன்றாரு. செகண்டுக்கு தேர்டுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. அதாவது ஒட்டுமொத்தமாகவே ஒரு 60,000 வாக்குகள் தான் வித்தியாசம்ட்டாருங்க ஒன்றுலேருந்து கடைசி வரைக்கும். அதான் இங்கே கான்செப்டே. எல்லாம் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க 2 லட்சம் வாக்குகள் 3 லட்சம் வாக்குகள்ன்றீங்கல்ல. உண்மை ஸ்டேட்டஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சுபிக்ஷாவுக்கும் 70,000லேருந்து 80,000 தான் வாக்குகள் டிஃப்ரென்ஸேவான். ஒரு வாரம் யாருக்கு பத்துதோ அவங்க டைட்டில் வின் ஆகலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. அதனால் இன்னும் வந்து ஸ்ட்ராங்கான பொட்டன்ஷியல் வின்னர் அப்படிங்கிறது யாரும் இல்லை. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக். இதில் பிக் விக்கெட் வேறு சொல்லிட்டாங்களா. பிக் விக்கெட்டுன்னப்ப சாண்ட்ராலாம் பிக் விக்கெட். ஏன்னா பிக் விக்கெட் சொல்லி பிரச்சனை தூக்குனீங்க. ஒருவேளை பிக் விக்கெட் சொல்லி சாண்ட்ரா தூக்கிடுவீங்களோ. ஏன்னா சாண்ட்ரா இந்த கேமுக்கு ஒன்றும் பண்ணல, இனிமேல் வச்சு வேஸ்ட்டு தான். சுபிக்ஷாவுக்கு பதிலாக சாண்ட்ராவை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கோ. ஏன்னா நிறைய பேர் உள்ளே வந்து சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த பிக் விக்கெட் யாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி திவ்யாவாக இருக்குமோ. இதுவரை 7:30 கிளப்பிட்டு இருக்குண்டே. திவ்யா பிக் பாஸோடைய செல்ல குட்டி அதடி விடுவாங்க அப்படிங்கிறது தான். சரி அஃபிஷியலுக்கு வரும். அஃபிஷியலுக்கு வினோத் முதல், 2ஆவது திருப்பி பாரு, 3ஆவது வந்து திவ்யா, 4ஆவது கனி, 5ஆவது அரோரா. ஸோ காலிலேருந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான். பாரு வந்து முன்னேறி இருக்கா, திவ்யா வந்து பின்னாடி, அவ்வளோதான். பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இதில் என்ன காமெடினா யாருனாலும் எவிக்ட் ஆகிற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாருமே சேஃப் இல்லை இப்போது. இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் யாருமே சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வருது. அதனால் இவங்க தான் பெஸ்ட்டு, அவங்க தான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சினாரியோ தான் நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கள நிலவரம். இது மாறுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த சீசன் வந்து அன்பிரடிக்டபிள் வின்னர். கனி கூட வின்னர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அரோரா கூட வின்னர் ஆகலாம் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இந்த சீசன் ஆப்ரேட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது. ஓகே, இட்ஸ் ஃப்ரம் அஃபிஷியல் சோர்ஸ் ஆர் ஸோ அதனால் ஐ கேன் நெக்லெக்ட். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ பார்ப்போம். சரியா, மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்.